அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் 95 98 வரை உள்ள வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெரும் ஜோதி. தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பரத்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. இப்போ முதல் 2 வரிகள். எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெரும் ஜோதி. அதாவது கடவுளுடைய, நம்ம முன்னாடி இதில் பார்த்தோம், அதாவது கடவுள் அவரை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை யார் யாரெல்லாம் வாழ்த்துகிறார்களோ, அன்போடு பக்தி செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருளை கொடு அப்படின்னு சொல்லி போன பதிவில் நம்ம பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியாக இந்த 2 வரிகளில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி கோடிக்கணக்கான பேர், இந்த எல்லா ஜீவராசிகளும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை அந்த மாதிரி வணங்குறாங்க. அந்த மாதிரி வணங்குறவங்களுக்கு எல்லாமே அருள் கிடச்சிருமா? எப்படி அவரை வணங்குனா அந்த பரிபூர்ணமான அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத இந்த 2 வரிகளில் சொல்கிறார். அதாவது எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெரும் ஜோதி. அதாவது எம்பலம்னா தங்கள் பலமே எங்கள் பலம். அதாவது அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இப்போ என்ன சொல்கிறார், இதை என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன விளக்கணம் புரிஞ்சுக்கிட்டோம்னா இது என்ன சொல்ல வர்றாருன்னு நம்மளுக்கு புரியும். ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த மனித தேகத்துக்கு பார்த்திங்கன்னா 3 விதமான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம். இதை நம்ம ஏற்கனவே ஒரு 20-30 வீடியோவுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். அதாவது விண்ணப்பங்கள் வள்ளல் பெருமான் பண்ணியிருப்பாங்க. அந்த விண்ணப்பங்கள் 4 விண்ணப்பங்களில் கடைசி விண்ணப்பம் சத்திய விண்ணப்பத்தில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த 3 விதமான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜீவ சுதந்திரம், தேக சுதந்திரம், போக சுதந்திரம். இதனால தான் நம்மளுக்கு வினைகள் வருது. ஏன்னா இப்போ இந்த தேக சுதந்திரத்தை வச்சு நான் ஒருத்தருக்கு நல்லது பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். அப்போ வினைகள் சேருது. இந்த வினை பயனை நான் அனுபவிச்சே ஆகணும். அதே மாதிரி இந்த போக சுதந்திரத்தை வச்சு நான் நல்ல விஷயங்களையும் நான் இந்த போகத்தை அனுபவிக்கலாம், கெட்ட விஷயத்தையும் நான் அனுபவிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த சுதந்திரத்தை நான் போய் எங்கே வேணாலும் போய் குடிக்கலாம், கெட்ட விஷயங்களில் போய் ஈடுபடலாம், யாரும் என்னை கேட்க போகிறதில்ல. ஆனால் அதனால் பயனை நான் தான் அனுப்பிக்கணும். அந்த வினையோட அந்த வினையை நான் செய்கிறேன், என்னுடைய சுதந்திரத்தினால அந்த பயனை அனுபவிக்க போகிறது நான் தான். அது மாதிரி தான் எல்லாமே. இப்போது இந்த சுதந்திரங்களில் இருக்கிறதுனால தான் மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும் இது இல்லை. அதனால் அதுகளுக்கு எந்த ஒரு வினையும் இல்லை. அது விசாட்டு இருந்துட்டு அப்படியே இருந்துட்டு போயிடும். ஆனால் இந்த மனிதர்களுக்கு இந்த சுதந்திரம் கொடுக்கப்பட்டதுனால நம்ம இந்த வினைகளில் போய் மாட்டி அந்த வினை பயனால் சிக்கி தவிக்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுதந்திரங்களை எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்டையும் கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா, என்னால் இங்கே இன்னும் ஆகப்படுறது ஒன்றும் இல்லை, எல்லாம் எனது சுதந்திரம், எல்லாம் உனது சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அங்கே சரணாகதி ஆகிட்டோம் அப்படின்னோம்னா அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அந்த அருள் எல்லாம் நம்மளுக்கு முழுசாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்றதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். அதாவது எம்பலம் என தொழுது ஏத்தினோர்க்கு அருள்புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெரும் ஜோதி. அம்பலத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தங்கள் பலமே எங்கள் பலம் என்று எல்லா விதமான சுதந்திரங்களையும் உனக்கே யார் சரணாகதி செய்து கொடுத்து விடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உனது பரிபூர்ணமான அருளை கொடுத்து காப்பாயாக
அப்படின்னு தான் இதுக்கு பொருள் எடுக்கணும். இதுக்கு அருமையாக விளக்கம் பார்த்திங்கன்னா, அந்த சத்திய விண்ணப்பம்னு சொன்னேன் பார்த்தீங்களா உரைநடையில், அதை நான் அப்படியே படிக்கிறேன். அதை படிக்கும்போது வள்ளல் பெருமான் கடவுள்கிட்ட எப்படி விண்ணப்பம் வைக்கிறாரு பாருங்கள். இதைத்தான் இந்த வரி அப்படியே அங்கே பொருந்தும். சரணாகதினா இப்படி இருக்கணும். இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் கிடைக்கும். நான் தான் எல்லாமே பண்ணுறோம், நம்ம சுதந்திரத்தினால நம்ம பண்ணோம்னா எதுவுமே நம்மளுக்கு அந்த பரிபூர்ணமான அருள் கிடைக்காது. கடவுளுடைய அருளை முழுமையாக நம்ம பெறணும்னா நம்ம இந்த சுதந்திரங்களை எல்லாம் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் நம்மளுக்கு முழுமையான பலன். சந்தோஷமாக இருக்கலாம், எந்தவித பயமும் இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை வாழலாம்னா நம்மன்னு எடுக்கக்கூடாது. எல்லா சுதந்திரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், அவர் அது விண்ணப்பமாகவே பண்ணியிருக்கிறாரு. அவர் எழுதுனதை அப்படியே நான் படிக்க போகிறேன். படிக்கும்போது பாருங்கள், நம்மளுக்கு தெளிவாக புரியும் எப்படி பக்தி செய்யணும், அந்த எப்படி கடவுள்கிட்ட விண்ணப்பம் வைக்கணும் அப்படின்றது தெளிவாக இந்த விண்ணப்பத்தில் கொடுத்துருக்கிறாரு. அந்த தலைப்பு பார்த்திங்கன்னா உரைநடை பகுதியில் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம். இதில் படிக்கிறேன். இவ்வுலகினடுத்து ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டுமென்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. எனது விருப்ப முயற்சி இங்கனமாக அவத்தைகளை எல்லாவற்றையும் நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் எதனால் பெறுதல் கூடுமென்று அறியத் தொடங்கிய தருணத்து வேற எந்த வழியாலும் பெறுதல் கூடாது. எல்லாமுடைய கடவுளது திரு அருள் சுதந்திரம் ஒன்றாலே பெறுதல் கூடுமென்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், கடவுளுடைய திரு அருள் சுதந்திரத்தினால தான் இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கடவுள் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன் சொன்னாரா. அப்படியே கீழே வரார் பாருங்கள். பின்னர் திருவருட் சுதந்திரம் நமக்கு எந்த வழியால் கிடைக்கும் என்று அறியத் தொடங்கிய தருணத்து எனது யான் எனும் தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்னும் மூவகை சுதந்திரங்களும் நீங்கிய விடத்தே கிடைக்கும் என்று தேவரீர் திருவருளால் அறிவிக்க உள்ளபடி அறிந்தேன். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆகலில் எனது சுதந்திரமாக கொண்டிருந்த தேக சுதந்திரத்தையும் போக சுதந்திரத்தையும் ஜீவ சுதந்திரத்தையும் தேவரீர் திருவருட்கே சர்வ சுதந்திரமாக கொடுத்து விட்டேன். கொடுத்த தருணத்தே இத்தேகமும் ஜீவனும் போக பொருள்களும் சர்வ சுதந்திரராகிய கடவுள் பெரும் கருணையால் கொடுக்கப்பட்டனமன்றி நமது சுதந்திரத்தால் பெற்றனவல்ல என்னும் உண்மையை அருளால் அறிவிக்கவும் அறிந்து கொண்டேன். இனி இத்தேகத்தினிடத்தும் ஜீவனிடத்தும் போகப் பொருள்களிடத்தும் தேவரீர் திருவருட் சாட்சியாக எனக்கு எவ்விதத்தும் யாதோர் சுதந்திர தோற்றமும் தோற்றமாட்டாது. தேவரீர் திருவருட் சுதந்திரத்தை என்னிடத்தே வைத்தருளி மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் அழியாத பேரின்ப சித்தி பெருவாழ்வில் என்னை வாழ்வித்தல் வேண்டும். இத்தேகத்தை பெற்ற எல்லா ஜீவர்களுக்கும் எனக்கு அறிவித்த வண்ணமே அறிவித்து அவர்களையும் உரிமையுடையவர்களாக்கி வாழ்வித்தல் வேண்டும். தேவரீர் பெருங்கருணை ஆட்சிக்கு வந்தனம் வந்தனம். இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம். பாருங்கள், இப்போ நான் படித்ததுலேயும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இந்த 3 விதமான சுதந்திரங்களையும் நம்ம கடவுள்கிட்டே கொடுத்துட்டோம்னா அவர் எப்படி விண்ணப்பம் வச்சுருக்காரு பாருங்கள். அது மாதிரி நம்மளும் டெய்லி ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி விண்ணப்பம் வச்சு, என்னால் இங்கே ஆக போகிறது ஒன்றும் இல்லைப்பா, நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி இந்த சுதந்திரங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடணும். ஒரு காரியங்கள் செய்யும் போது முன்னாடியும் இந்த மாதிரி ஒன்று செய்ய வேண்டி இருக்குது, இதை நான் செய்யலை நீ தான் செய்கிற, ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு, இதை நான் சொல்லலை நீ தான் சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே இந்த சரணாகதியில் போயிட்டோம் அப்படின்னோம்னா அது சிறப்பாக நடைபெறும். எந்த தடங்களும் ஏற்படாது. அந்த வினைகள் எல்லாம் நம்மள்கிட்ட வராது. ஏன்னா வினைகள் எல்லாம் நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம், சரண்டர் ஆகிட்டோம், டோட்டல் சரண்டர். இதுதான் இந்த 2 வரி உள்ள சிறப்பான அந்த வரிகள் பாருங்கள். 2 வரி தான், அதில் எவ்வளோ பெரிய விஷயம் உள்ளே அடங்கியிருக்கு பாருங்கள். எம்பலம் என தொழுது ஏத்தினோருக்கு அருள் புரி அம்பலத்து ஆடல் செய் அருட்பெரும் ஜோதி. இப்போ நான் சொன்ன இந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த 2 வரிகள். தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பரத்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அதாவது தமக்குள்ள இந்த பரம்னா மேலான, சிதம்பரம்னா ஆகாயம். உரைநடை பகுதியிலேயே வல்லவர் பெருமான் சொல்லுவார், ஆகாயம்ன்றது புருவ மத்தி அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இந்த மீனிங் போட்டோம்னா தம்பரம்னா தமக்குள்ளே மேலாக ஞான ஆகாயமாக, அதாவது ஞான ஆகாயமாக விளங்கக்கூடிய புருவ மத்தி. அந்த புருவ மத்தியை தான் இங்கே வந்து அம்பலம் போடுறாரு. அந்த புருவ மத்தியாகிய அம்பலத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றது தான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இப்போ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். அதாவது இது ஏன் இங்கே சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம போனதில் வந்து சொல்லிட்டாரு, கடவுளை வந்து வழிபடுறவங்களுக்கு வந்து சுதந்திரங்கள் எல்லாம் அங்கே கொடுத்தவங்களுக்கு வந்து அருள் எல்லாம் கிடச்சிரும்னு சொல்லி சொன்னார். இங்கே வந்து சொல்கிறாரு, அது எங்கே அந்த அம்பலம்ன்றது எங்கே விளங்குது அப்படின்றது. அம்பலம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, சிற்சபையை தான் இங்கே அம்பலம்னு சொல்கிறார். அதான் தம்பர ஞான சிதம்பரம் எனும் ஓர் அம்பரத்து ஓங்கிய அருட்பெரும் ஜோதி. அதாவது புருவமத்தியாகிய அம்பலத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.